ஹாய்! ஆஃப்டர் அ லாங் டைம் நான் வீடியோ பண்ண வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கன்டென்ட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் சேனலுக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் நிவி. ஆக்சுவலி கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போயின்றாங்கல்ல, அது முழுக்க முழுக்க உண்மையாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மீடியா எப்படி இருக்குன்னா, எதை வேணால் எப்படி வேணால் போர்ட்ரேட் பண்ணி ஒருத்தர் கெட்டவனை நல்லவனாக காட்டிடலாம், நல்லவனை கெட்டவனாக காட்டிடலாம், ஒரு பிஜிஎம் போதும்டா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி இருக்கிற மீடியா போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க யதார்த்தமாக அவங்களோட பேசிக் திங்ஸ் அதை எங்கேயாவது ஒரு ஃப்ளோரில் படுத்து தூங்கியிருப்பாங்க, இல்லைனா அவங்க செருப்பை அவங்களே தூக்கியிருப்பாங்க, இல்லாட்டினா அவங்களோட பேகை அவங்களே எடுத்துகிட்டு நடந்திருப்பாங்க. இந்த பார்த்தீங்களா, இந்த ஹீரோ எவ்வளோ உச்சக்கட்ட ஹீரோ, இவங்க அவங்களோட பேகை அவங்களே தூக்குறாங்க, ஃப்ளோரில் தூங்குறாங்க, அவங்களோட செருப்பை அவங்களே தூக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிஜிஎம் போட்டு தன்னானே நானே அப்படி போட்டு ரொம்ப ஹைப் ஏற்றி விட்டுடுறாங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரியல் டைம் லைஃப் எப்படி இருக்குன்னா, அவங்க 7 ஸ்டார் ஹோட்டலில் தங்குறது, சொகுசு காரில் பயணிக்கிறது, இந்த மாதிரி ஆக்சுவலாக அவங்க லைஃப் இருக்கும். ஸோ அவங்க இப்போ மீடியா எப்படி போர்ட்ரேட் பண்ணுதோ அதுதான் நம்ம அப்படியே பார்க்குறோம். ஆனால் ஆக்சுவலாக ட்ரூத் அது கிடையாது. மீடியா போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்கள ஒருத்தர் இப்படி அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம பிளைண்டாக நம்பக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நயன்தாரா மேமும் விக்னேஷ் சிவன் சாரும் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போ நயன்தாரா மேம் இவங்க நார்மல் பீப்புள் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ ரொம்ப நயன் மேமுக்கு நெகட்டிவ் சைடாக போயிருக்கும். ஸோ அப்போ விக்னேஷ் சிவன் சார் பார்த்துட்டு இது ரொம்ப நெகட்டிவாக போகுது, ஸோ டெலீட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அந்த சேனல் சைட்லேருந்து சொல்லியிருப்பாங்க போல், இல்லை இப்போ தான் பூம் ஆகுது வீடியோ, ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் போட்டோம், நான் டெலீட் பண்ணிடுறேன்ட்டு ஆஃப்டர் 2 days கழிச்சு தான் அந்த வீடியோவே டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்லி ஃபார் டிஆர்பி அண்ட் மணிக்காக யாரோட பேர் வேணாலும் எப்படி வேணாலும் கெட்டு போகலாம், நான் சம்பாதிக்கணும்டா, அதுதான்டா என் மைண்டு அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டு ஒரு 2-3 days முன்னாடி கூட இன்ஸ்டாகிராம் ஃபேமான சத்யா சபரி அப்படின்றவங்களோட வீடியோ பார்த்துருப்பீங்க. சத்யா சபரி முன்னாடியே லவ்வர்ஸ் போல். ஸோ அவங்க லவ் பண்ணிகிட்டு இருக்க டைம்லேயே வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், ஸோ அதனால் நம்ம வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராங்காக இருந்ததுனால முன்னாடியே அவங்க வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் ஒரு மீடியாவில் இன்டர்வியூவும் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்றது எங்களுக்கே தெரியும், ஸோ அதனால் நாங்கள் ஸ்ட்ராங்காக வீடியோவில் பண்ண இறங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோ பண்ணி நல்லா ரீச் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேரேஜும் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு நல்லபடியாக ஒரு குழந்தையும் இருக்குது. ஸோ இவங்க 2 years முன்னாடி கல்யாண புதுசில் கொடுத்த இன்டர்வியூவை அதை இப்போ கட் பண்ணி அவங்களுக்கு டிஆர்பி ஏற்றுறதுக்காக அதை போடுறாங்க. அதை நம்ம ஃபுல்லாகவும் பார்க்குறதில்ல, அந்த ஜஸ்ட் அந்த ப்ரோமோவை மட்டும் பார்த்துட்டு அவங்க இதில் நீங்களும் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியே இல்லை, உங்களுக்கு பிறந்த குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மனசில் தோன்ற வன்மத்தை அவங்க மேலே கக்கிட்டு வந்துடுறோம். ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் லவ்வர்ஸாக இருந்திருக்காங்க, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வீடியோ போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம 2 பேரும் சேர்ந்தே வளரலாம் அப்படின்ட்டு அவங்க வீடியோ போட்டிருக்காங்க. வீடியோ போட்டு அவங்க ரீச் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி நல்லபடியாக ஒரு குழந்தைய பெற்று நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போது 2 years கழித்து இந்த மீடியாவோட இவங்க இப்போ 1.4 மில்லியன் நினைக்கிறேன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ இப்போ அவங்க நல்ல பெரிய ஃபேம் ஆகிட்டாங்க. இவங்க வீடியோவை இப்போ யூஸ் பண்ணால் நம்ம ட்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதையும் பீப்புள் ஒழுங்காக பார்க்காம டைரெக்டாக போயிட்டு இவங்களை கழுவி ஊற்றுறது, இவங்களுக்கு கண்ணா பின்னான்னு கமெண்ட் பண்ணுறது, அது உங்கள் குழந்தையே இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்கிறது. அவங்களுக்கு பர்சனலாக அவங்க லைஃப் எப்படி ஹர்ட் பண்ண, இது நம்ம 3வது மனுஷனாக வெளில இருந்து பார்க்குறப்ப இதெல்லாம் ஒரு மேட்ரா, இதுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ பெருசாக ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தோணும். ஆனால் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறப்ப நம்மளுக்கு பெருசாக கஷ்டமாகாது. ஒருத்தரும் அதே விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ அது பெருசாக இதாகும். ஓகேவா? அதுதான் இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்கல, அவங்க 2 பேரும் கணவன் மனைவி, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அவங்க ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்கள ஃபேக்குன்னு சொன்னால் அவங்களால அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அவங்க மென்டல் ஹெல்த்தை கொஞ்ச நாள் யோசித்து பார்க்கணும். இதில் இப்போ மீடியாவில் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டீஃபேம் பண்ணுறது, நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க, காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ டெலீட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு. பட் ஆனால் அவங்க சேனல் சைட்லேருந்து அதை யோசிக்க கூட இல்லை. நம்ம அதை டெலீட் பண்ணோம், அவங்களுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகுது என்ன எதுலாம் யோசிக்கல. நமக்கு தேவை டிஆர்பி, நமக்கு தேவை பணம், நம்ம பணம் சம்பாதிக்கணும், அவ்வளோதான். ஸோ அதனால் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போயின்ற மாதிரி தீர விசாரிப்பதே மெய். அதனால் இப்போ மீடியா எதை வேணால் எப்படி வேணால் போர்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தர் கெட்டவனை நல்லவ மாதிரியும்
நல்லவனை கெட்டவன் மாதிரி ஒரு பிஜிஎம் போதும் அப்படின்ற மாதிரி இப்போ நான் காலப்போக்கு போயிட்டுருக்கு. அதனால் மீடியாவை வந்து எப்படி யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே பிளைண்டாக மீடியாவில் காட்டுற எல்லாத்தையுமே நம்பாதீங்க. அப்புறம் வந்து மீடியாவை வந்து எப்படி நல்ல விதமாக யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் சொல்லணும்னு இன்றைக்கி நினச்சேன் பீப்புளுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மீடியானால் சில விஷயம் இரிட்டேட்டிங்காக இருக்கும், ஒருத்தவங்க லைஃப் பாதிக்கப்படும், அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது, உங்களோட ஒப்பீனியன் என்ன, இன்னையோட மீடியா பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் நிவி. இதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.